நேற்று பார்த்தாண்டாலும் எப்படி நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க. சரி, அவரை எவ்வாறு நாம் காண்பது? உள்ள ஒளிஞ்சிட்டாரு, ஒளிஞ்சிட்டு இருக்கால எப்படி பார்க்க? அதற்கு அடுத்த வரி, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றான். என்னுடைய நெஞ்சத்தை நீராக உருகச் செய்து எனது அரிய உயிராய் நின்றவனே என்று இதற்கு இதிலே ஒரு அற்புதமான இன்று ஒரு நிகழ்வு. இன்று ஒரு அற்புதமான நிகழ்வு. இது இந்த நீராய் உரிக்காய் நினைக்கிறோம். இன்று காலை திடீரென்று இறைவனுடைய பேரர் கருணையினாலே ஒரு 8 ஆண்டுகள் கழித்து அரிய திருப்பாண்டி கொடுமுடி செல்வதற்கான ஒரு எண்ணம் உண்டாயிற்று. காலை 10 மணிக்கு கிளம்பினோம். அங்கே போயிட்டு பற்றெல்லாம் பெரிய பற்று கிடையாது, அதனால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கலாம் அப்படி போனோம். அங்க கோயிலுக்குள்ள நுழையக்குள்ள நட சாட்டிட்டு இருந்தாங்க. அடியேனும் வினோத் ஐயாவும் கோயிலுக்குள்ள போறோம். அந்த வாட்ச்மேன் டேடி உள்ள நுழையாத, வெளியே போ அப்படின்னு சொல்ல, இல்லைங்க ஒரு வளம் வந்துடும் அப்படின்ட்டு ஓடுறோம். ஓடி அப்படியே சனி மகாத்மாவை வழிபட்டுட்டு பைரவரை வழிபட்டுட்டு இங்கே வந்த பொழுது அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அது என்னவெனில், எனக்கு மிகவும் அறிமுகமான எங்கள் ஆசான் ஆடுரையாருடைய மாணவரின் சக மாணவர் பிரபு என்று ஒரு சிவாச்சாரியார், அவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் என்னை பார்த்து அடையாளம் தெரிந்து கொண்டார். இருந்தாலும் கூட நானாக இருக்குமோ, ஏன்னா பேண்ட் ஷர்ட் போட்டு வேற மாதிரி போயிருந்தேன், அடியார் இடத்துல போகல. அப்புறம் வினோத் ஐயா நட திறந்திருக்குங்கன்னாங்க. உள்ள பார்த்தா நடை திறந்திருந்தது. உள்ள யாரும் அனுமதி கிடையாது, கோயில் துப்புரவு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பொழுது நேரம் மிகச்சரியா ஒரு மணி. அந்த ஐயாவை பார்க்கும் பொழுது, பார்த்ததும் ஐயா வந்தாரு. நமச்சிவாய வாழ்க. ஓ ஐயா நமச்சிவாய வாழ்க, நலமா இருக்கிறீர்களா? அண்ணன் லோகு ஓதுவார், கொடுமுடியிலே லோகநாதன் என்று ஒரு ஓதுவார் ஐயா இருந்தார். நான் அங்கே ஒவ்வொரு முறையும் ஒரு 50-60 குழந்தைகளை ரெகுலராக, பெரும்பாலும் கொடுமுடிக்கு எப்பொழுது போனாலும் அடியேன் தனியாக சென்றதாக சம்பவம் கிடையாது. திடீர்னு பவானில இருந்து தேவராஜன், அப்புறம் நிறைய இந்த பாலாஜி, நிறைய பசங்க, ஒரு 20-30 குழந்தைகளையாவது அழைத்து செல்வேன். அல்லது அமரகுந்தியிலிருந்து பல்வேறு ஊர்ல இருந்து குழந்தைகளை அழைத்து செல்வேன். ஏன்னா எல்லாரையும் இறைவன் அடியனுக்கு பெரும் செல்வம் கொடுத்திருந்தார். அதை பயனுள்ளதாக செலவழிக்க வேண்டும் என்று தினந்தோறும் என் தந்தையார் குறைந்தபட்சம் ஒரு 3000 ரூபாய் எடுத்து விளக்கெரியாத ஆலயங்களுக்கு போய் விளக்கேற்றுவா. அங்க இருக்கும் கோயிலுக்கு விளக்கேற்றுவதன் நிறுத்தி விடாதே, அங்க இருக்கும் சிறார்களுக்கு சைவத்தை பயிற்றுவி என்றெல்லாம் சில நல்ல ஆலோசனை கூறி என்னை தினந்தோறும் 3000 கொடுப்பார். எண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டார், குத்து மதிப்பற்ற ஆள் இருந்து எடுத்து கொடுப்பார். அது சமயத்துல 3000 இருக்கும், 5000 இருக்கும், எப்படி எவ்வளவு வேணாலும் இருக்கும். ஆனா வரக்குள்ள வீட்டுக்கு வர்றப்ப ஜோப்ல 1 ரூபா கூட இருக்கக்கூடாதும்பார். அப்படிதான் செலவு பண்ணிட்டு வருவேன். அப்படி குழந்தைகளை அழைத்து சென்று பழக்கப்பட்டதால் அந்த ஐயா, சிவாச்சாரிய ஐயா, என்ன நீங்கள் மட்டும் தனியா வந்திருக்கீர்கள்? ஆமாங்கய்யா, குழந்தைங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க அப்படின்னு. ஐயா சிரிச்சுட்டு, சரி. அப்புறம் அப்படியே ஏதோ பேசணும், தம்பி கைலாஸ் பத்தி பேசணும். தருமபுரம் போயிட்டு இப்படி ஒரு பையன் வந்தான், சொக்கேனின் தாளைய துணைன்னு ஒரு இது வந்தது, அது வந்தது அப்படின்னு பேசிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஒரு 2:35 ஆயிடுச்சு. ஐயா டீ வாங்கிட்டு வந்து தராரு. எங்களை வெளியே முடுக்கினாருல ஒருத்தர், டைம் ஆச்சு, ஓடிருன்னு. அவர் தான் போய் டீ வாங்கி கொடுத்தாரு. சரி, அவருக்கு ஒரு டீக்கு 20 ரூபா கொடுத்துட்டு அப்புறம் ஐயா கிட்ட பேசினோம். மணி 3 ஆச்சு. நடிகர்ந்தாங்க. ஐயாவுடைய மகனார் பிரகாசம் அவர் வந்தாரு. அவரு அறிமுகப்படுத்தி வச்சார். வணங்கினோம். போய் அனுஷ்டானம்லாம் முடிச்சு கொடுமுடி இறைவனை வழிபட
போனா சரியான கூட்டம், கியூ நிக்குது. நாங்க முதல்ல ஐயா கூடவே போயிருந்தா நாங்க தான் ஃபர்ஸ்ட் கும்பிட்டுருவோம். இருந்தாலும் பெருமான் நெற்றில் திருநீர் இல்லாமல் எப்படி அந்த ஆளை வழிபடுவது, அடையாளம் தெரியாது அவருக்கு. நம்ம என்ன போய் அனுஷ்டானம் தான். அப்புறம் போய் அந்த வடிவாம்பிகை முன்னால் நின்னதான் மனது அப்படியே கரையுது. என்ன மனது ஐஸ் கட்டி மாதிரி. நம் மனிதருடைய நம் சிவ சிந்தனை உள்ள மனது எப்படின்னா எப்படி இருக்கணும்னு எங்க ஐயா சொல்லுவாங்க, அடுரையா. இமயமலை பனிக்கட்டி போல உன் மனது இருக்கணும் பார். ஏன்னா இமயமலை பனிக்கட்டி சாதாரணமா உரைய என்ன அது கரையாது, அவ்வளவு குளிர்ச்சியான ஏரியா. ஆனா அங்க மானசரோவர் புனித தீர்த்தம் நீராக வந்து தங்கி இருக்கிறது. அதுபோல உனக்குள் ஏற்படும் கசிவுகள் அனைத்தும் மானசரோவர் தூய்மையான எண்ணங்களாக இருக்க வேண்டும் ஐயா சொல்லுவாரு. அப்படியே போய் அம்மா முன்னால நின்னுட்டு என்ன அருமையான ஒரு பாடல் அது, மிக அப்படியே அப்படி ஒரு பாடல். அம்பாளுக்கு சின்ன இடை, அதுல ஒரு சிவந்த ஆடை, உலக வீரர்களுக்கெல்லாம் அமுது தர மிகப்பெரிய மார்புகள், அதற்கு மேல் மணிமாலை, என்ன அப்படியே அந்த கருணையான முகம், அந்த வடிவான சிரிப்பு. ஒரு முறை ஏன்னா அந்த சம்பவம் அங்க நடந்தது, அதனால இங்க அங்க லோகநாதன் மதுவர் ஐயா கிட்ட, ஐயா நான் தனிமை ஆயிட்டேங்கய்யா, எனக்கு யாருமே கூட இல்லைங்கய்யா, அனாதை ஆயிட்டேன் அப்படின்னு. அனாதை ஆயிட்டேன் அப்படின்னாரு. இல்லைங்கய்யா யாருமே இல்லைங்கய்யா அப்படின்னு. ஐயா சொன்னாரு, அபிராமி அந்த அடி படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சாமி. அந்த சின்னஞ்சிறிய மருங்க அந்த ஒரு இது வரும்ல வையத்துரகம், அதுக்கு அடுத்தது பாடுனாரு. மிக அற்புதமான அந்த அடி. சின்னம் சிறிய மருங்கினில் சாட்சிய செய்யப்பட்டும் பெண்ணும் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணும் கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னும் கனியில் பார்க்கு இது போலும் தவம் இல்லையே. பாடணும் லோகநாதையா சொன்னாரு. முட்டாவில அவரு லோகநாத அண்ணாமும் அவரு என்ன மட்டும்தான் கொஞ்சம் அன்பா கடிஞ்சிக்குவாரு. முட்டாவில இதோ இந்த வடிவாம்பி இருக்கா பாரு. இன்னைக்கு அப்படி நிகழ்ந்து அது மாதிரி ஒரு சூழல். அம்மா மட்டும் தனியா இருந்தாங்க, எல்லாம் வந்தாங்க போனாங்க. அப்படியே அம்பிகை முன்ன நின்று நாயகி நான்முகி நாராயணி கை நளினும் பஞ்சசாயகி சம்பவி சங்கரி சியாமலை சாதினச்சு வாயகி மாளிகை பாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையார் சரணம் அரண் நமக்கே. பாடுறப்ப பயங்கர அமைதி, மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கண்ணுல கண்ணீர் கசியுது. இந்த வரி இன்னைக்கு விளக்கம் சொல்றதுக்காக அப்படி ஒரு அனுபவம். அப்படி அங்க வீரநாராயண பெருமாள் இருப்பார், அங்க ஸ்ரீதன் ஒரு தம்பி இருப்பார், ஒரு பட்டர். என்னை பார்த்ததுமே பிரம்மா கிட்ட நின்று இருந்த ஒரு வாங்க வாங்க என்ன ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. என்னங்க பெருமாள் மாதிரி குண்டாயிட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே போய் அவர் முன்னால நின்று அந்த ஆண்டாளுடைய பாசுரம் அற்புதமானது. ஏன்னா பாடி கசிந்து உருக வேண்டும்.
எப்ப உருவ கல்மனது அந்த இமயமலை பனி போல இருக்கின்ற நமது கல்மனது அந்த வரிகளை ஓதும் பொழுது அப்படியே கசிந்து ஏக்கத்தோட இருக்கணும். என்ன அந்த பட்டர் அவங்க அப்பா ஒரு முறை பாடும் பொழுது சொல்லி கொடுத்தது அப்படியே பாடுனேன். இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு பேராசை, இந்த அரங்கனுடைய உதடுகள் எப்படி இருக்கும், இனிக்குமா கசக்குமா, இவனுடைய வாய் நாருமா இல்ல நறுமணம் வீசுமா, இப்படி ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. சரி, இதை யாரிடம் கேட்டால் சரியான விளக்கம் கிடைக்கும்னு பார்த்தார். நாராயணுடைய வாயையும் அந்த உமிழ்நீரையும் அனுபவிக்கக்கூடிய உரிமை வெண்சங்கிற்கு மட்டும் உண்டு. ஆண்டாள் நாச்சியார் அப்படியே பார்க்க சங்க, வெண்சங்கே அப்படிங்கிறாங்க, அம்மா அப்படிங்கிறாரு. ஆண்டாள் கேட்கிறா, கற்பூரும் நாருமோ கற்பூரும் நாருமோ கமலப்பூனாருமோ மறுப்பொசித்த மாதவன் தன் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ. எதுக்குமா கேக்குறீங்க? அடுத்து பாடுறார், திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ சங்கே கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளே செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாரேன் வெண்சங்கே. ஐயா வேற லெவல்ல பாடுவாரு, நான் ஏதோ கொஞ்சம். அப்புறம் அப்படியே கண்ணன் பாடினதும் அப்படியே அந்த கருவாய் அந்த வீரநாராயண பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் அப்படியே குறுநகையோடு அப்படி பார்க்கிறார். அப்படியே கண்கள் கசிகின்றன. வெளியே வந்தா நிதானம் இல்லை. ஏன்னா நாங்க பாட ஆரம்பிச்ச பிறகு யாரோ வந்தாங்க போனாங்க 2 பேர், வேற எந்த தொந்தரவும் இல்லை. எங்களுக்கு முன்னால் நிறைய பேர் இருந்தாங்க, பின்னால வந்தாங்க, அது வேற. அந்த 5-6 பதிகங்கள் பாடி முடிக்கிற வரைக்கும் நாராயணன் யாரையும் உள்ள விடல. அப்ப அது எதற்காகனா அந்த அனுபவம் நீராய் உருக்கி என்ன அன்பினுமாறு கரையது பொருள வருமில்ல. என்ன அற்புதமான திருவாசகம், அன்பினுமாறு கரையது பொருள. அத படி கைலாஸ் ஐயா. அன்பு கரையது பொருள. ஒரு நிமிஷம் ஐயா. வேற லெவல் பார்த்தோம். ஐயா கரெக்டா எதுலங்க வருது தலைப்பு? போற்றி திருவுகள் தானங்க? அதேதான். ஐயா, அன்பிலும் கரையது பொருள மாதா என்று உரை தடுமாறி கரமலர் இருதய மலர கண்களை கூற
இல்ல அது எப்போ வருது எப்போ வருதுங்க என்னங்க ஐயா? கைலாஸ் ஐயா கேட்குதாங்க ஐயா? ஆமா அப்பா நீங்கள் படிக்கிறீங்களாம்மா? எத்தனாவது வரைக்குமா வருது? 81வது வரையிலிருந்து. ஐயா, அன்பெனுமாறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரைத்தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களிக்கும். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவு எக்கோ வருது. அன்பெனுமாறு கரையது புரள என்ன அடுத்த வரி சொல்வார், ஒரு வரி விட்டு கரமலர் மொட்டித்து இருதயம் மலர. ஐயா, நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி. இல்ல இல்ல, நண்புலன் ஒன்றி நாத என்று அந்த நிலை எப்ப வரும்னா, அந்த அன்பெனுமாறு கரை அது புரளும் பொழுது, அப்பொழுது நம்முடைய கரமலர் மொட்டிக்கும் நாத என்றற்றி உரை தடுமாறி உரோமம் சிலிப்பு அந்த நிலை வரும் பொழுது கரம் கூப்பும், இருதயம் மலரும். என்ன அதுக்குத்தான் நீராய் உருக்கி என் என்னுடைய இருதய கமலத்திலே இருக்கின்ற தங்களை தரிசிக்கும் போற்றினை தந்தீர்கள் பெருமானே. அப்படி அந்த நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. என்னுடைய அன்பு எனும் ஆறு எனக்குள் கரைபுரண்டு ஓடும் பொழுது அதில் அழகிய இருதயமாகிய தாமரை மலர்களே, தாங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள்? நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்று இமைப்பொழுந்தி நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறினாராம் சாமி. என்ன நீராய் உருக்கினா இருக்கிற கஷ்டத்தெல்லாம் கொடுத்து சாகடிச்சு சுண்ணாம்பாக்கி அப்படியெல்லாம் கிடையாது. என்ன அன்பினுமாறு கரையது புரள என்ன அந்த நண்புலன் ஒன்றும் மனங்கள் எல்லாம் ஒன்றி அப்படியே பெருமானே. அந்த ஆண்டாள் கேட்டார்ல, கற்பூரும் நாருமோ கமழப்பூனாருமோ வெண்சங்கு. அந்த நாராயணனுடைய இதழ் சுவை எப்படி இருக்குங்கிறா, அந்த அனுபவத்தை கொண்டு வர வேண்டும் மனதுல. அதுதான் இங்க நீராய நல்ல ஞான நூல்களை அதன் ஆசிரியர்கள் எவ்வழி நெஞ்ச முருகி பாடியிருப்பார்கள் என்பதை தெளிந்து அவ்வண்ணம் பாடினால் நீராய் மனம் நீராய் உருகி மெய்தான் அரும்பி விதிர் விதி என்று சொல்கிற அந்த நிலை கண்டிருந்த கைகள் முட்டித்து அப்படி அந்த நிலை வரும் பொழுது அவர் என்ன செய்யறார்? கவலைப்படாதா, ஏண்டால் உனக்குள் நான் இருக்கிறேன் என்று சாமி என்ன செய்வார்? நமக்கு உள்ளிருந்து ஞானத்தையும் தன் நிலையையும் தருவார். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இறைவன் இறைவனாக நாம் கூட்டை விட்டு உயிர்களை விட்டு தனியாக இருக்கும் பொழுது இறைவனுக்கு இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது. என்ன அவருக்கு எதுவும் கிடையாது. ஆனால் எனக்குள் இறைவன் வரும் பொழுது இந்த உயிர் அனுபவிக்கக்கூடிய உடல் அனுபவிக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் துன்பங்களையும் அவரும் உடன் இருந்து அனுபவிக்கிறார். எவ்வளவு ஒரு பைத்தியக்காரர் இல்ல? வாய்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுயா. வாய்ஸ் கிடைக்கலையா? சரியா கேக்கல ஐயா. கேக்கலையா? இப்ப கேக்குதாங்கம்மா? அதான் ஐயா, விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. இப்ப கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. எக்கோவா வருதுங்க ஐயா. ஆமாயா, கைலாஸ் லைட் ஓபன் பண்ணா வருது. இப்பங்கய்யா சரியா இருக்குங்கய்யா. ஆண்டாள் நாச்சியார் கூறியது போல அந்த இறைவன் நமக்குள் இருக்கிறான் என்று நாம் உணர்வது போல நமக்குள் வந்த இறைவன் நாம் உடலாலும் உயிராலும் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிப்பதால்
அவர் இன்பமும் துன்பமும் உள்ளவர். ஆனால் அந்த இன்பமும் துன்பமும், உடல் படும் இன்பமும் துன்பமும் எவ்வாறு உயிரை பற்றாதோ அதுபோல இந்த உயிர் செய்யும் படும் இன்ப துன்பங்கள் அவரை பற்றாது. ஆயினும் உயிர் உடலில் ஆன்மாவாக இருக்கும் பொழுது இந்த உயிருக்குள் இறைவன் இருந்து நம்மை போலவே நான் செய்யும் என்ன, நான் ஒரு தவறு செய்து என்ன ஒருத்தர் அடிச்சா அந்த அடியில் ஏற்படக்கூடிய வழி எனக்கு மட்டுமல்ல, அது பெருமானுக்கும். அதனாலதான் சொல்றார், இன்பமும் துன்பமும் இல்லா நீ இறைவா, நீங்கள் இன்பமும் துன்பமும் இல்லாதவர், ஆனால் இவை பொழுதும் நீங்காமல் எனக்குள் இருந்து நான் பிழை செய்யும் பொழுது நீங்கள் துன்பம் அடைந்து, நாம் அறம் செய்யும் பொழுது நீங்கள் இன்பம் அடைகிறீர்கள் என்று இங்கே பொருள் விரியும். நான் எனக்குள் சிவம் இருக்கிறார் அப்படின்னு தெரிந்த பிறகு நான் திருமுறை விற்று வாழ்வதோ, ஆலயத்தில் சென்று நான் பெரியவன் என்று கூறிக்கொள்வதோ, நான் சிவனடியார் என்னை அவன் மதிக்கவில்லை என்று கூறுவதோ இறைவனுக்கு துன்பத்தை தரும். என்ன, நாம் செய்யும் நல்ல செயல்கள் இறைவனுக்கு இன்பத்தை தரும், நாம் செய்யும் தீய செயல்கள் இறைவனுக்கு துன்பத்தை தருமாக. நாம் செய்யும் செயல்களால் இறைவனுக்கு துன்பம் தருகிறோமா இன்பம் தருகிறோமா என்பதுதான் ஒரு அடியாருக்குரிய இலக்கணமாக இங்கே இருக்க வேண்டும். இறைவனுக்கு எது பிடிக்காதோ அதையெல்லாம் இந்த உயிர் கலந்த ஆன்மா செய்யும் பொழுது இறைவனுக்கு துன்பம். இறைவனுக்கு எது பிடிக்குமோ அதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது அது இறைவனுக்கு இன்பம். ஆகவே அவருக்கு இன்பமும் துன்பமும் இல்லாதவருக்கு நாம் செயல்களால் இன்பத்தையும் துன்பத்தையும் தரக்கூடாது என்பது இங்கு மறைபொருளாய் நமக்கு உணர்த்தப்படக்கூடிய ஒரு உண்மை. அது மட்டுமல்ல, அடுத்து அற்புதமாக பேசுவார், இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனி. இப்ப நீங்க இருக்க ஐயா இருக்காரு, சுப்பிரமணிய ஐயா இருக்காரு, நம்ம பெரியப்பா எல்லாம் இருக்காங்க. ஏதோ அன்பா பேசிட்டு இருக்கிறதுனால நீங்க எல்லாம் அந்த வகுப்புல உட்காந்து பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்க. வன்சொல் பேசிக்கிட்டு இருந்தா எவனாலும் சும்மா அப்படின்னு தூக்கி போட்டுறீங்கல்ல. ஆக மனிதருக்குள்ளும் அன்பா இருந்தா அன்பா இருப்பீங்க, கோபமா இருந்தா கண்டுக்க மாட்டீங்க. ஒரு சின்ன ஒரு பூனைக்குட்டி அன்பா இருந்தா அது நம்ம கிட்ட அன்பா கொஞ்சம் விளையாடும். ஒரு தட்டு தட்டி பாருங்க, புரண்டிட்டு போயிடும். என்ன, ஒரு சிற்றுயிர்களாகிய நாமே அன்பா இருந்தால் அன்பு காட்டுகிறோம் என்றால் அதாவது நாம் நம்முடைய மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடிய வளர்த்தக்கூடிய பிராணிகளிடத்தும் நம்முடைய குடும்பத்தாரிடத்தும் அன்போடு இருந்தால் எல்லோரும் நம்ம இடத்து அன்பாக இருப்பார்கள். நாம் அன்பில்லாமல் இருந்தால் எல்லோரும் அவ்வாறே இருப்பார்கள். இவங்க ரெண்டு மனித வாழ்க்கை பிரதிபலனை கருதி வாழக்கூடிய வாழ்க்கை. அங்கேயே அன்பா இருந்தாதான் அன்பா இருப்பாங்கன்னா, எந்த தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு காட்டக்கூடிய இறைவன் நாம் மற்றவரிடத்து அன்பாக இருந்தால் அந்த 5 கடமைகளை செய்து நல்லூர் கற்று பெற்றோரை பேணி சக மனிதர்களை ஆதரித்து பிற உயிர்களை பேணி வாழ்ந்தால் சாமி என்ன பண்ணுவார்? அன்பருக்கு அன்பனாய் இருப்பார். என்ன, ஒரு நாய்க்குள்ளும் சிவன் இருக்கிறார். அப்படி ஒரு ராமகிருஷ்ண பரமசுடைய கதை ஒன்று உண்டு. எல்லாவற்றிலும் நாராயணன் இருக்கிறார்னு ஒரு குரு உபதேசம் பண்றார். என்னை மாதிரி ஒரு சீடர் அதை கேட்டார். ஆஹா, அப்படியா அப்படின்ட்டு என்ன பண்ணார், அப்படியே அந்த ஹூப்ளி கரையில போயிட்டு இருக்கார் சீடர். அங்கே ஒரு பாகன் அலறி அடித்து கொண்டு ஓடி வருகிறான். ஐயா துறவியாரே, விலகி செல்லுங்கள், யானை வருகிறது, யானை வருகிறது அப்படின்ட்டு ஓடுறான். நான் என்ன நினைச்சிட்டேன்னா, அந்த துறவி இவன் ஒரு மடையன், நாராயணன் யானைக்குள்ளும் நாராயணன் இருக்கிறான். அவனை கண்டு பாகன் பயந்து உடனே ஏளனமாக சிரித்து ஒன்னும் திரும்பி அந்த யானையை பார்த்து நாராயணா அப்படின்னாரு. யானை தும்புச்சங்களை தூக்கி டமால்னு ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த சீடன் நேரா ராமகிருஷ்ணன் வந்தான்.
சுவாமி, ஆனாலும் இந்த யானை என்னை அடித்து விட்டது, நாராயணன் என்னை ஏன் அடித்தார் என்று தெரியவில்லை என்றான். அதற்கு ராமகிருஷ்ணன், அதற்கு முன் என்னப்பா நடந்தது என்று கேட்டாராம். யானை பாகன் மதம் கொண்ட யானை வருகிறது என்று கூறினான். என் அன்பிற்குரிய சீடனே, அன்பான நாராயணன் கோபமான நாராயணன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறான், ஓடிவிடு என்று உன்னை எச்சரித்திருக்கிறார். அதை உணராமல் நீ நின்றதால் கோபம் கொண்ட நாராயணன் உன்னை தாக்கிவிட்டார். ஆக உன் குற்றம் விலகிச் செல்லாததை தவிர அந்த தீய கோபமாகி கோபத்தோடு வரக்கூடிய யானையை விலகிச் செல்லாத உன் குற்றம் ஏன்றி உன்னை அடித்த நாராயணன் ஆகிய அந்த யானையின் குற்றம் இல்லை என்றார். அதுபோல நாம் இறைவனிடத்து எவ்வளவு நாம் பிற உயிர்களை நேசிக்கிறோமோ, நாம் எவ்வாறு இறைவனை நேசிக்கிறோமோ அதே போல நம் கண்முன் தெரிகின்ற அனைத்தும் சிவம் என உணர்ந்து அவற்றிற்கு மாறாத அன்பு காட்டினால் இறைவன் நம்மிடத்து எப்படி இருப்பார்? அன்பராயினருக்கு அன்பருக்கு அன்பராய் இருப்பார். என்ன, அது மட்டுமல்ல, யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே பெருமானே, நீர் எப்படி இருக்கிறீர்? எல்லா பொருளோடும், அது அந்த பொருளோடு மட்டுமல்ல, அந்த பொருளுக்கு சிறப்புத்தன்மையாகவும் நீ இருக்கிறாய். மலரில் மனமாக இருக்கிறாய், நிலவில் ஒளியாக இருக்கிறாய், சூரியனில் அருளாக இருக்கிறாய். எங்கு பார்த்தாலும் நீர் என்னவாக இருக்கிறார்? எல்லா பாகம் இருக்கிறாய், காற்றாய் கனலாய். இத்தனையாக இருந்தாலும் பெருமானே, நீ என்ன செய்கிறாய்? எல்லா பொருளுமாய் இருப்பதோடு அவை அல்லாத வேறுமாய் நிற்கும் சுடரொளியான பெருமானே, தங்களை உணர்ந்து நீராய் உருக்கி என்னை நீ ஆட்கொள்வதை உணராமல் நான் ஏதோ போனோம், கொடுமுடி போனோமா, நட சாத்தினாங்களா, சிவாச்சார் உட்கார்ந்து இருந்தாரா, நான் சொல்றேன் வாங்க வினோத் நம்ம போயிடலாம், டைம் ஆச்சு, வேறு சில ப்ரோக்ராம் இருக்கு அப்படி. ஆனா அதே மாதிரியே அந்த ஐயா கிட்ட விபூதிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வந்துட்டதும் அங்க வசந்தகுமார் ஒரு ஓதுவர் ஐயா, என்னுடைய நண்பர் லோகநாதன் ஐயாவுடைய மகன், செங்கோல் டெல்லியிலே எழுந்தருளிய போது திருமுறை பாடியல் அந்த 4 பேரில் ஒருவர் அந்த ஐயா. நல்ல பையன். அவருடைய போன் நம்பர் வேணும்ட்டு, போன் நம்பர் என்னுடைய சேவல இருக்கு, கவனிக்கல. அதை வாங்குறேன்னு சாக்குல உள்ள கூட்டி போய் பாபா போன் நம்பர் வாங்கிட்டு போன்னு கூப்பிட்டு சாமி எண்ணெய் உள்ள உட்கார வச்சு கதவை சாத்திட்டு 3 மணி வரைக்கும் நாங்க பேசுறதெல்லாம் கேட்டு அந்த சிவாச்சார் மூலம் ரசிச்சுட்டு 3 மணிக்கு நட திறந்து இறைவனை தரிசிக்க வைத்தாங்க. என்ன ஒரு நம்பிக்கை! நான் போய் எனக்கு தரிசனம் தராத விட்டுருவாரா என்ன? மகுடேஸ்வரர் பார்த்தலாம் வா வினோத என்ன ஆகுது அப்படி. அந்த அந்த அடம் என்ன, அந்த பிடிவாதம் என்ன, குழந்தைகள் அப்படியே பிடிவாதம் எடுத்து கண்ணில் அப்படி கண் கலங்கினா நம்ம எதை வேணாலும் வாங்கி கொடுத்துறோம் இல்ல. நான் சரி சாமி பார்க்கும் தவம் இல்லை வினோத் அப்படின்ட்டு வெளியே கிளம்பி இருந்தா இது நிகழ்ந்திருக்காது. உள்ள போய் ஒரு சுத்து கோயிலையா பிரகாரமா சுத்தி ஓடும் பொழுது பெருமான் அடடா நம்ம பையன் வந்திருக்கான், அவதி அவதியா ஓடுறான், நான் குடிச்சு உட்கார வைப்பான சிவாச்சார ரூபத்துல வந்து உட்கார வச்சார் அல்லவா. அதுதான் நீராய் உருக்கி என் ஆறுயிராய், என் ஆறுயிராக, என் ஆறுயிர் தோழராக வந்து என்னை அங்கே தங்க வைத்து தரிசனம் செய்ய வைத்து பாட வைத்து பணிய வைத்து கண் பணியரும் கைகள் முட்டித்து என் கலையனே ஓடும் என்று அவரை பார்த்து ஒரு சொந்த ஆனந்த கண்ணில் என்னை மறந்தீரோ பெருமானே, நானும் இருக்கிறேன் சாமி, உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்ட்டு. ஆக என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்திற்கு சென்றால் நாம் எவ்வாறு வழிபட வேண்டும்? நீராய் உருக்கி, அதுக்காக போய் சீத்து பூத்து அழுவ கூடாது. அப்படியே ஆண்டாள் கேட்டது போல இறைவா பெருமானி எத்தனை பெரிய நீ நம்மால் பாடுவார்ல, எத்தனை சிறிய எண்ணெயும் பாரு மணிவாசன். ஆகா இறைவா, தேவநாயகனாகிய தேவராஜனாகிய தாங்கள்
என்னையும் நினைவு கூர்ந்து கோயிலுக்குள்ள கொஞ்ச நேரம் உட்கார வச்சு ஒரு சிவாச்சாரம் பேச வச்சு உங்களை தரிசிக்க அருள் செய்தீரே என்று நினைக்கும் பொழுது என்ன உள்ளம் நீராக உருகும். ஆக நீராய் உருக்கி என் ஆறுயாரு. இறைவா, எவ்வளவு சந்தோஷம். அந்த மகிழேஸ்வரர் காத்திருந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு போய் பார்க்கக்குள்ள ஆஹா பெருமானே, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கும் தாங்கள் இங்கே மிக அற்புதமாக இருக்கிறீர்கள் என்ன. அதனால என்ன செய்யணும், இறைவனை பார்த்த கண் பணியரும் நிலை வர வேண்டும் என்று இறைவனை வேண்ட வேண்டும். இறைவன் நம்மிடத்து அன்பு காட்ட வேண்டும் என்னால் அந்த ஒரு வார்த்தை. என் அன்பான சீடர்களே, நான் உங்களுக்கு எவ்வளவு அன்பு காட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த அன்பை நீங்கள் பிறருக்கு தர வேண்டும். அப்படிங்கிறது என்ன, நாம் எல்லோருக்கும் அன்பராக இருந்தால் அன்பின் தலைவனாக இறைவன் நம்மை நாடி வருவார் என்பதை உணர்ந்து, ஏனெனில் எனக்கு இந்த பதிவுகள் எல்லாம் எங்க ஐயால கேட்ட பிறகு இதுக்கு விளக்கம் சொல்றதெல்லாம் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் கூட தம்பி கைலாசுடைய ஒரு வேண்டுதல் ஏதோ அதுக்காக சொல்லும் பொழுது இந்த 2-3 நாட்களா கொஞ்சம் தடுமாற்றம்னா என்ன, ஆகா எப்படிப்பட்ட இறைவன், எத்தனை பெரிய நீ, எத்தனை சிறிய என்னை, நீர் எழுதி இந்த திருவாசிக்கு நான் யார் இதுக்கெல்லாம் சொல்ல, நீயே சொல்லியான்ட்டு ஏதோ அப்படி ஒரு நிலை போய்கொண்டிருக்கிறது. திருவருள் ஒத்தாசையோடு மீண்டும் திருவருள் ஏற்படும் பொழுது தொடருவோம் என்று கூறி, ஏன்னா இந்த ஆள் இந்த 3 கிளாஸும் நேரம் சாகடிச்சு தான் அடுக்க வைக்கிறார். ஆக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டி எல்லோரும் இறை சன்னிதானத்திற்கு முன்பு சென்றால் பிரிந்த தாயை காணும் குழந்தையை போல மனம் உருகினால் நீர் தான்ப்பா இல்லையா, பனிக்கட்டி உருகினால் நீர், மனம் உருகினால் கண்ணீர். என்ன அப்பா, நீ என்னை அன்பால் ஈர்த்தாயா, ஆர்வத்தால் என்னுடைய கண்ணீரால் நீ என்ன செய்து கொண்டார், தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய். அப்படி இறைவனை வழிபட எல்லோருக்கும் எல்லாமல்ல என் தந்தை மேட்டூர் மீனாசுத்தமா பெருமானின் பேர் உண்டாக வேண்டி திருவருளால் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா இன்ப வாழ்.